ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனுமன் ஜெயந்தி எந்த நாள் வருது, எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும், பஞ்சமுக அனுமனை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும், அடுத்தது அவருடைய மூல மந்திரமாக இருக்கக்கூடியது ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அனுமனுடைய மூல மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாகும். அடுத்தது எந்தெந்த பொருட்களை வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செய்யலாம். அடுத்தது வெற்றிலை மாலை அனுமனுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும். வெற்றிலை மாலை போட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அதுவும் குறிப்பாக நான் 11 அப்படின்றத ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். 11 வெற்றிலை மாலைகளை அனுமனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணும் பொழுது வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது. அதையும் தொடர்ந்து வேற எத்தனை வத்தலை மாலை போடும் பொழுது என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு நிறைய பெயர்கள், திருநாமங்கள் இருக்கு. ஆஞ்சநேயர், மாருதி, வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், வானர தூதன், இந்த மாதிரி பல பெயர்களால் அனுமனை நம்ம அழைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிவபெருமானுடைய ருத்ர அவதாரமாக கருதப்படுபவரே இந்த அனுமன் அப்படின்ற சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுடைய சிறிய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடியவரும் இந்த ஹனுமனாக திகழார். ராமனுடைய பெருமைகளை கூறக்கூடிய ராமாயணத்திலையும் சுந்தரகாண்ட பகுதியிலும் நாயகனாக விளங்குறவரே இந்த அனுமனாக இருக்கிறாரு. ராமநாமம் ஒலிக்கக்கூடிய இடத்துல தானே முன்வந்து நின்று அந்த பக்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றதையும், எப்பவுமே நித்திய சிரஞ்சீவியாக வாழக்கூடிய வரம் பெற்றவரும் இந்த அனுமனாக திகழறார். அதனால இந்த அனுமனை வழிபடும் பொழுது நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த அனுமன் ஜெயந்தி எப்போ வரும்? பொதுவாக பார்த்தா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் மூல நட்சத்திரமும் இணைஞ்சு வரக்கூடிய நேரத்தில் தான், அந்த தினத்தில் தான் அனுமன் அவதரித்தாரு அப்படின்றது புராணங்கள் சொல்லுது. அந்த நாளையே நம்ம அனுமன் ஜெயந்தி அப்படின்ற பெயரால் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பொதுவாக இந்த ஆண்டு நமக்கு டிசம்பரில் வருது. பொதுவாக இது டிசம்பர்லேயும் வரலாம், ஜனவரி மாதத்துலேயும் அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாட்களும் வரும். இந்த ஆண்டு டிசம்பர் 30 வருது. அந்த நேரம் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வழிபடும் பொழுது நமக்கு பலம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல், இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இந்த அனுமன் ஜெயந்தியை நம்ம தமிழகத்தில் மட்டும் கொண்டாடுறோம் அப்படின்றது இல்லை, எல்லா மாநிலத்திலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் நம்ம கொண்டாடினாலும் சரி, வட மாநிலத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலும், ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் சித்திரையில் தொடங்கி வைகாசி வரையில் இருக்கக்கூடிய அந்த 41 நாட்களுமே சிறப்பாக அனுமன் ஜெயந்தி கொண்டாடக்கூடிய வழக்கமும் இருக்கு. இப்போ இந்த ஆண்டு டிசம்பர் 30 திங்கட்கிழமை அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தா காலையில் 4:44 அப்படின்ற அந்த நேரத்தில் தொடங்கி டிசம்பர் 31 காலை 5:03 வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்கு. அதனால அந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாடு பண்ணுறது சிறந்த பலன்களை கொடுக்கும். அந்த அமாவாசை திதி அப்படின்ற தினத்தில் நம்ம முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்வோம் பொதுவாக. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம அனுமனையும் சேர்த்து வழிபாடு பண்ணும் பொழுது பலன்கள் அதிகமாகும். வழிபாடு அப்படின்னா அன்றைய தினம் நம்ம இறை நம்பிக்கையோட வழிபாடு பண்ணணும், இறை நாமங்களை சொல்லணும். இப்ப நம்ம அனுமன் ஜெயந்தி அப்படின் பொழுது ராம நாமம் உச்சரிக்கக்கூடிய இடத்துல அனுமன் தானாக வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அன்றைய தினம் ராம நாமத்தை சொல்றது சிறந்த பலன்களை கொடுக்கும். இப்ப அந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தலாம். இப்ப திரவியம், மஞ்சள், மாவு, இந்த மாதிரியான பொடி வகைகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் போகும் அப்படின்றதும், பழ வகைகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா வம்சம் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும், பழச்சாறு அபிஷேகம் வாங்கி கொடுத்தா பகை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டும், சந்தனத்தை வாங்கி கொடுத்தா மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பொதுவாக வடைமாலை சாத்துறதும் வெற்றிலை மாலை சாத்துறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். வடைமாலை சாத்தி வழிபாடு பண்ணும்பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்றது. தயிர் அன்னம் வச்சு வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது. வஸ்திரம் அப்படின்னா அனுமனுக்கு எதனா துணி வாங்கி கொடுக்கறது அப்படின்றது அனைத்து விதமான தோஷங்களை விலக்கி புண்ணிய பலன்கள் நமக்கு சேரும் அப்படின்றதும் இருக்கு.
அடுத்ததாக நம்ம வந்து மலர் மாலைகள் வந்து அனுமனுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றும், வெண்ணெய் அப்படின்ற பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது துன்பங்கள் நோய்கள் தீரும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெற்றிலை மாலை அப்படின்றது வாங்கி கொடுக்கணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆலயத்தில் வெற்றிலை மாலையோட வெறும் வெற்றிலை வைத்து மாலை கட்டக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த ஆலயத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கோங்க. இல்லை அதில் சில ஆலயத்தில் பாக்கு வச்சு கட்டக்கூடிய வழக்கமும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வெற்றிலை அப்படின்னாலே அது வெற்றியை குறிக்கக்கூடிய இலையாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எத்தனை வந்து வெற்றிலை வந்து மாலை கட்டணும் பார்த்தா முதல்ல நான் வந்து சொன்னது 11 அப்படின்றது. அடுத்தது அதை தொடர்ந்து நீங்க 21, 51, 108 இந்த மாதிரியான எண்ணிக்கையில நீங்க வந்து இந்த வெற்றிலை மாலைகளை கட்டி அனுமனுக்கு வழிபாடு பண்ணலாம். அதனால உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கும் வந்து அதிகமான வந்து வழிகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும், அடுத்தது அதையும் தாண்டி தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்றதும் இருக்கு. அடுத்ததாக அன்றைய தினம் அனுமனை வந்து தரிசிக்கணும். குறிப்பாக பஞ்சமுக அனுமனை வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா பஞ்சமுகம் அப்படின்னா 5 வகையான முகங்களை கொண்டவராக திகழறாரு. அவர் யார் யாருன்னு பார்த்தா அயக்ரீவர், நரசிம்மர், கூர்ம அவதாரம், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி 5 விதமான முகங்களை கொண்டவராக இருக்காரு. இப்போ அந்த பஞ்சமுக அனுமனை வழிபடும் பொழுது அயக்ரீவரை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும். அயக்ரீவர் அப்படின்னா கல்விக்கு அதிபதியாக திகழாரு. கல்வியில நம்ம சிறந்து விளங்க முடியும். அதே மாதிரி நரசிம்மரும் உடைய முகமும் இருக்கும் பொழுது எதிரிகளை நீக்குபவராகவும், கூர்ம வந்து முகம் இருக்கிறதால கவலைகள் நோய்கள் இது எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கருடாழ்வார் உடைய முகம் வச்சிருக்கிறதால சர்வ ரோக நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும், ஆஞ்சநேயருடைய முகமும் இருக்கு. அதனால சர்வ மங்கள ஸ்வரூபம் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான பாக்கியங்களை அந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பஞ்சமுக அனுமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதற்கு ஓம் ஆஞ்சநேயாய நமக அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது என்ன பலன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்ட்டு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அடுத்தது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுறது என்னென்ன பேர், அடுத்தது அதோடைய பலன் என்னன்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரியான பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வழிபடும் பொழுது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.